நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க, இன்னைக்கு உங்க ஞாபகத்துல உங்களோட அருமைய புரிஞ்சு திரும்பி வரப்போறாங்க. நீங்க முடிஞ்சு போச்சுன்னு நெனச்ச ஒரு விஷயம் திரும்ப மலரப்போது. அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்க போதா, இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவங்க மன்னிப்பு கேட்க போறாங்க. இது வெறும் ஆறுதலா மட்டும் இருக்க போறதில்ல. உங்களோட காதலோட வலிமைய உங்களுக்கே புரிய வைக்க போது. இட்ஸ் லைக் ஒரு ஒரு ட்வீக்கிங் இருக்கு. ஒரு யூ டர்ன் இருக்கு. இல்லன்னா ஒரு அ எதிர்பாராத திருப்புமுனை உங்க காதல் வாழ்க்கையில இருக்கு. அது என்னங்கிறது இந்த பேக்கிரவுண்ட்ல நீங்க உன்னிப்பா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அ அத நான் அந்த சீக்ரெட்ட நான் உடைக்க போறேன். இது நோ கான்டாக்ட் ரீடிங். இதுல சில பல மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்கள முன்னாடியே சொல்ல விரும்புறாங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. நீங்க விலகி வந்த ஒருத்தங்க உங்கள நோக்கி திரும்ப வரப்போறாங்க. உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆக போறாங்க. உங்ககிட்ட காதல சொல்ல போறாங்க. காதல சொல்ல துடிச்சிட்டு இருக்காங்க. இது உங்களோட எக்ஸ். ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம். இந்த பெர்சனுக்கு ஒரு பர்டன் இருக்கு. இந்த எக்ஸ் அப்படிங்கிற எனர்ஜிக்கு சில்ட்ரன்ங்கிற ஒரு பர்டன் இருக்கு. ஸோ இத பத்தி அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கோம். இது அவங்களோட குழந்தைங்க இல்ல. ஸோ இதனால தான் உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலீஸ் தட் எக்ஸ். அந்த எக்ஸ் உங்களுக்கு சரியான பாதை கிடையாது. சரியான ஜோடி கிடையாது. அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு பேச தான் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் மேபி அந்த சில்ட்ரன கட்டிட்டு அழுகுறது, இல்லன்னா அந்த சில்ட்ரன் அவங்களோடதுன்னு நெனச்சிட்டு இருக்கிறது, உண்மைய தெரிஞ்சுக்காம இருக்கிறது, இதெல்லாம் இந்த கனெக்ஷன முன்னாடி போக விட போறதில்ல. இதுக்கு நீங்க தயாராவும் இல்ல. பிரபஞ்சம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, ரிலீஸ் தட் எக்ஸ் எனர்ஜி. ஏன் சொல்றாங்க அப்டின்னா, இங்க உங்கள்கிட்ட நோ கான்டாக்ட்ல இருக்கிறது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இது பாஸ்ட் ஃபாலன் ட்வினா இருக்கலாம். இல்லனா உங்க மேல ஒன் சைட் லவ்ல இருக்கவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நுழைய முயற்சி பண்றாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன யூஸ் பண்ணி. பட் உங்க காதல், அவங்க காதல சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. எக்ஸ்பிரஸிங் தேர் லவ். மேக் தட் மூவ். இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட காதல சொல்ல போறவங்க, அவங்க தான் உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. இத தான் நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த தெளிவ தான் குடுக்க விரும்புறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி I manifest communication. I'm aligning myself with my divine counterpart. I'm releasing my ex. I'm not interested in my ex. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நினைங்க, டைப் பண்ணுங்க, அலைன் பண்ணுங்க. உங்க எனர்ஜி இன்னும் அலைன் ஆகல. அலைன் யுவர் செல்ஃப் வித் திஸ் கனெக்ஷன், வித் திஸ் ரீடிங். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப குழப்பமா இருக்கீங்களா? உங்க குழப்பம் இங்க ரீடிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. குழப்பத்த தீர்க்கிறதுக்கு தான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டுருக்கோம். எஸ். நீங்க அலைன் ஆயிட்டீங்க. மேபி நீங்க மூச்சு இழுத்து விட்டுருக்கலாம். என்னடா இது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. நோ கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இப்போ கம்யூனிகேஷன் உங்க உங்க இதயம் இங்க சிறைப்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கீங்க. இந்த பெர்சன் நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க காதல அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு அசம்ப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் உங்க இதயம் உங்களோட காதலுக்கு மட்டும்தான். மீதி யாருக்கும் இங்க உங்க இதயம் கிடையாது. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பக்கா எனர்ஜில இருக்கீங்க. வாளோட நின்னுட்டு இருக்கீங்க. கிளாரிட்டி இல்ல அப்படின்னா செஞ்சுருவீங்க. அந்த அந்த மாதிரி எனர்ஜில தான் இருக்கீங்க. அது இல்லாம உங்க பவுண்டரிக்குள்ள உங்களோட காதல், டிவைன் கவுண்டர் பார்ட்ட தவிர வேற யாராலும் நுழைய முடியாது. செலிப்ரேஷனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். மேபி நீங்க எங்கேயாவது வெளியில போவீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிலேருந்து 3 ஆஃப் கப்ஸ். நீங்க இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் தான் வச்சுட்டு இருக்கீங்க. அதாவது இந்த எக்ஸ் வந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா எக்ஸ் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் நீங்க குயின் ஆஃப் சோர்ஸ். உங்க பவர்ல நிப்பீங்க. இங்க உங்க இதயத்துல அங்க கனிவு இல்ல, இரக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் அனலிட்டிக்கல் திங்கிங் தான். கிளாரிட்டி இல்ல, இதெல்லாம் ஒத்து வராது. இட்ஸ் லைக் நோ, 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 நோ அப்படின்ட்டு நீங்க அந்த தெளிவுல இருக்கீங்க. ஏன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் ரொம்ப அனலிட்டிக்கலா யோசிக்கிற ஒரு ஆள். இந்த பெர்சன பொறுத்தவரைக்கும் நீங்க ரொம்ப அனலிட்டிக்கல். அங்க உங்க இதயத்துக்கு இடம் இல்ல. அதே மாதிரி உங்களோட பெர்சன் அப்படின்ற டிவைன் கவுண்டர் பார்ட்ன்னு அங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷன். அப்படியே உங்க ஹார்ட் மெல்ட் ஆயிடும். அப்படியே கையில தூக்கி குடுத்துட்டு வந்துருவீங்க உங்க ஹார்ட்ட. ஸோ ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கீங்க. அதான் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற கைடன்ஸும் கூட. ரொம்ப சீக்ரெட்டிவா இருங்க. நம்ம இப்போ கம்யூனிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ம். இந்த கம்யூனிகேஷன் உங்ககிட்ட வரத்துக்கு ரொம்ப தடைகள் இருக்கு. நீங்க கோ வித் தங்கிலீஷ். நீங்க ஃப்ளோல போங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்க இதுலேருந்து மூவ் ஆகி போங்க. இந்த எனர்ஜிய ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்க உங்க பாதையில போங்க.
அந்த பாதை உங்கள எங்க கொண்டு போய் சேர்த்து, உங்க காதல் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்க ஏதாவது பண்ணணுமா? ஜஸ்ட் ரிலீஸ் தட் எக்ஸ். அந்த எனர்ஜிய கிளென்ஸ் பண்ணுங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்களோட காதல் கிட்ட இருந்து நிச்சயமா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளீஷன், ம். மேஜர் ஆர்கானா. டிவைன் டைமிங் தான் அது. மேனிஃபெஸ்ட். ஓ! இந்த பெர்சன் நெறைய ஸ்பெல் ஒர்க் பண்றாங்க. உங்கள வந்து அம் கண்ட்ரோல் பண்றதுக்கு. நெறைய ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கு. என்டிட்டி அட்டாக்ஸ். ஸோ இந்த பெர்சன் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் அந்த ரகசியத்த தான் உடைக்கிறாங்க. இந்த பாஸ்ட் பெர்சன் ஸ்பெல் ஒர்க் பண்றாங்க. மேபி அவங்களே ஸ்பெல் பண்ற பழக்கம் இருக்கு. இல்லன்னா வந்து அ உங்கள உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. மேபி இந்த பெர்சனோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல தான் ஸ்பெல் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அதனால தான் வந்து மூன் ஓ மை காட்! மூன் பார்த்தோம். மெஜிஷியன். இட்ஸ் லைக் ஸ்பெல். யாரோ ஒருத்தங்கள வச்சு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பெல் ஒர்க்லாம் பண்றாங்க. அவங்களோட இன்டென்ஷன் நான் சொன்ன மாரி தான். எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நீங்க டிவைன் பீயிங்ஸ். கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. இந்த பெர்சனால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 ஆஃப் கப்ஸ் அவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்றீங்க. அவங்க வந்து இந்த காதல உங்க முன்னாடி வச்சுட்டு, நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. பட் நீங்க வந்து அத கண்டுக்கிற மாதிரியே இல்ல. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் மேல இருக்கு. யூ ஆர் நாட் இன்ட்ரஸ்டட். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. உங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். அவங்க வந்து இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் உங்க பெர்சன் வந்து ரெடியா கம்ப்ளீஷன். யூ ஆர் புரொடெக்டட். யூ ஆர் புரொடெக்டட். டேக் எ டீப் பிரீத். நீங்க டைப் பண்ணுங்க. ஐ ஆம் புரொடெக்டட் அப்படின்னு. பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஒத்துக்கிறீங்க. அவங்களோட ப்ரொடெக்ஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் அ டிவைன் பீயிங். ஐ ஆம் அ டிவைன் பீயிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்க தாராளமா. உங்க உலகம் கம்ப்ளீட்டா ப்ரொடெக்டட். அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எங்க முடியும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துரலாம். 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த பெர்சன் வந்து உங்க மேல ரொம்ப இட்ஸ் லைக் ஈகோ, பொசஷன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு. பார்க்கலாம் அதுவும் என்னன்னு. 9 ஆஃப் சோர்ஸ். ஸோ இந்த பெர்சன் வந்து அ இது பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் கலந்த கலவை. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். ஸோ 2 பேத்து எனர்ஜியும் இருக்கு. இந்த எனர்ஜி முடியணும். அப்பதான் உங்க காதல் உங்ககிட்ட வரும். ஸோ ஏதோ ஒரு லெசன் இருக்கு இந்த பெர்சன் கத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து இங்க 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் உங்க எனர்ஜில இருக்கு. இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட வொர்க் இல்லன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ். நீங்க என்ன பண்றீங்களோ அதுல உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் போடுங்க. உங்க இதயத்த செக்யூர்டா வச்சுக்கோங்க. உங்க காதல் டிவைன் டைமிங்ல உங்ககிட்ட வருவாங்க. இந்த ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு மார்னிங் அப்லோட் பண்ண மிரர் ரியாலிட்டி ரீடிங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா, அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த அ அ ஹீ விஷயங்கள்லாம் நீங்க முடிச்சுட்டு எப்படி ஹீல் ஆயி வரீங்க, அதுக்கு நான் அழகா ஒரு டெக்னிக்கும் சொல்லியிருப்பேன். அந்த மிரர் ரியாலிட்டில உங்களோட ட்வின் எப்படி அட்ராக்ட் பண்றது, அவங்கள எப்படி 3Dல வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக்கும் அங்க இருக்கும். ஸோ நிச்சயமா ஏன் சொல்றேன்னா, அங்க வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் தான் மெயின் எனர்ஜி. ஸோ இங்கேயும் உங்க பெர்சன் வந்து அதாவது டிவைன் கவுண்டர் பார்ட் இந்த பென்டிகிள் தான் உங்ககிட்ட குடுக்க விரும்புறாங்க. ஸோ நிச்சயமா அந்த ரீடிங்ல வந்து உங்களுக்கான விடை இருக்கும். இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் யார ரிலீஸ் பண்றீங்களோ, அவங்க வந்து இது வந்து வெறும் டெஸ்பரேட் எனர்ஜில மட்டும் அவங்க பண்ணல. இது வந்து வெறும் வெஞ்சன்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க வந்து வலி இருக்கு. உங்கள பிரியிற, உங்கள இழக்கிற அந்த வலி நிச்சயமா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு உங்களோட அருமை இப்ப புரிஞ்சிருக்கு. ஆனா இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட். அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த கனெக்ஷன முடிச்சு, உங்க வாழ்க்கை வந்து இப்ப புது பாதைக்கு போயாச்சு. இப்ப வந்து நீ வந்து என்னோட வந்துரு, என்னோட வாழ்க்கைக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்டின்னா, இட்ஸ் இம்பாசிபிள். அவங்க வந்து அவங்க சைக்கிள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்க சமயத்துல ஆக்ஷன் எடுக்கல. அதெல்லாம் அவங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை இல்ல. ஸோ தே ஃபெயில்ட். இப்போ வந்து இந்த பெர்சன்ட்டருந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்கா பார்க்கலாம். ஒரு மெசேஜ் வந்து கீழ விழறது, 2 தொங்குறது. பார்ப்போம். அவங்க உண்மையில என்ன சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா இந்த பெர்சனுக்கு வந்து ரியலைசேஷன் இருக்கு இப்போ. அது இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. யூ மே நாட் லைக் மீ இஃப் யூ நோ த ரியல் மீ. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கே தெரியும். அவங்க எவ்வளோ தூரம் வந்து உங்கள காயப்படுத்தியிருக்காங்க. இல்லன்னா வந்து எவ்வளோ தூரம் மோசமா நடந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கே நினைக்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு.
அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்க போக போறது. இது நோ கான்டாக்ட் ரீடிங். ஸோ இது வந்து கேரக்டர் அனாலிசிஸ் இல்ல. அது வந்து நம்ம ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல பண்ணலாம். பேக் ஸ்டாப்ட் யூ ஃபார் மனி அண்ட் ஸ்டேட்டஸ் பட் நவ் ரிக்ரெட் இட். நான் சொல்லல. இந்த பெர்சன் வந்து உங்கள வேண்டாம், இல்லன்னா வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அந்த 4 காச பிடிச்சுக்கிறதுக்காக, உங்களோட ஸ்டேட்டஸ காப்பாத்திக்கிறதுக்காக. அதாவது தான் 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். எதையோ ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக, எதையோ ஒண்ணு காப்பாத்துறதுக்காக. மேபி வந்து அவங்களுக்கு நெனச்சிருக்கலாம், இந்த சில்ட்ரன் வந்து அவங்களோட சில்ட்ரன் அப்படின்னு நெனச்சிருக்கலாம். நோ, இட் இஸ் நாட் தேர் சில்ட்ரன் ஃபார் ஷூர். இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து எனக்கு இட்ஸ் சேசிங் மீ ஃபார் பாஸ்ட் 3 to 4 இயர்ஸ். இந்த குழந்தைங்க அவங்க அந்த பெர்சனோட குழந்தைங்க இல்ல. ஃபார் ஃபார் ஷூர். ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்கள விட்டுட்டு போயிருக்கலாம். பணம், பதவி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பொறக்காத குழந்தைங்கள சேஸ் பண்றது, ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக உங்கள வந்து விட்டாச்சு. இப்போ திரும்ப வர ட்ரை பண்றாங்க. நீங்க தயாரா இல்ல. யூ லெஃப்ட் மீ வென் ஐ கிராஸ் த லிமிட். ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். நான் சொல்லல. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்க வாள கையில எடுத்துட்டீங்க. எப்போ அப்டின்னா, உங்களுக்கு அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த டேமேஜ் நடக்கும்போது நீங்க வாள கையில எடுத்துட்டீங்க. ஓ! ஓ! இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க வந்து டிவைன் ஃபெமினின். ஒரு ஒரு அளவுக்கு மேல உங்கள ட்ரீட் பண்றது கம்மியாச்சு, உங்களோட தரம் தாழ்ந்து போகுது அப்டின்னா, அத நீங்க பொறுத்துக்க மாட்டீங்க. ஐ டிடன்ட் வாண்ட் டு சீ யூ வித் எனிஒன் எல்ஸ். போதுமா? போதுமா இந்த ரீடிங் கன்ஃபர்மேஷன்? இது யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில, பல பேத்தோட வாழ்க்கையில இந்த எனர்ஜி தான் போயிட்டுருக்கு. இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். அவங்க உங்கள வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட பார்க்க விரும்பல, பொறாமத்தி எரியறது. அதனால தான் அப்ப வந்து உங்ககிட்ட வர ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் லைக் தே வாண்ட் இதுதான் அந்த பொசஷன், இந்த ஈகோ. நீ என்னோடது, நான் வந்து விட்டு தர மாட்டேன். அதுதான் இங்க இருக்கே தவிர, காதல் பொங்கி வழியல. காதல் பொங்கி வழிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த பெர்சன் இந்நேரம் இந்த சில்ட்ரன் அவங்க சில்ட்ரன் இல்ல அப்படிங்கிற அந்த ப்ரூஃபோட உங்ககிட்ட வந்து வந்திருப்பாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ இங்க வந்து உங்களுக்கும் வேலை இல்ல. இதெல்லாம் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல. ஸோ யூ லெஃப்ட் தட் சிச்சுவேஷன். ஏன்னா இந்த பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி எனர்ஜிலையும் இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன் பண்ண தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தவறுகள். அந்த தவறுகள் வந்து இட்ஸ் லைக் அடுக்கிட்டே போலாம். அதனால நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓ மை காஷ்! திஸ் இஸ் நாட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு நீங்க விலகிட்டீங்க. அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஹிட் ஆனோனயும் நீங்க முடிச்சுட்டீங்க அந்த கனெக்ஷன். தூக்கி இதயமாவது முன்னாவது கொண்டு போய் லாக்கர்ல வை அப்படின்னு வச்சுட்டீங்க. ஸோ தட்ஸ் இட். முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது டிவைன் கவுண்டர் பார்ட் ஆல்ரெடி அவங்க உங்க எனர்ஜில இருக்காங்க. கூடிய சீக்கிரம் டிவைன் டைமிங்ல இந்த பெர்சன் நிச்சயமா உங்ககிட்ட வருவாங்க. அது எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் மிரர் ரியாலிட்டியில டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து டைம் லைன் வந்து கேட்குறேன். எப்போ இந்த கம்யூனிகேஷன் நடக்கும்? எப்போ இந்த கம்யூனிகேஷன் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி எப்போ நடக்கும்? ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். குயின் ஆஃப் கப்ஸ். அது வந்து தானா நடக்குங்கிறாங்க. இட்ஸ் மேஜர் ஆர்கானா? இல்ல. இட்ஸ் த எம்பரர். போதுமா? த எம்பரர். உங்ககிட்ட வரப்போறது எம்பரர். அவங்க ஏன் வராங்க அப்படின்னா, த குயின் ஆஃப் கப்ஸ். உங்களோட அன்கண்டிஷனல் லவ். திரும்பவும் சொல்றேன், யூ ஷுட் வாட்ச் மிரர் ரியாலிட்டி. அந்த ரீடிங்ல உங்களுக்கு எல்லா விடையும் இருக்கு. வாவ்! ஸோ இந்த பெர்சன் வந்து ஈகோனால தான் உங்கள வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா உங்களோட காதலோட அருமை வந்து இந்த பெர்சனுக்கும் தெரியும். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கும் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் டிவைன் டைமிங் தான் திரும்பவும் நீங்க அலைன் ஆயிட்டீங்க. மாஸ்குலின் எனர்ஜி கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.